மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு யாருக்கிட்டையாவது சாரி கேட்கல, நான் உங்களுக்காக ராசி பலன் சொல்லலை. வேண்டாமிருதம் அப்படிங்கிறதெல்லாம் அமிர்தம் தான். ஆனால் கடகராசி நேர்களே, இன்னைக்கு அமிர்தம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை. போகிறவங்க போகட்டும், கோட்டையில் கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்கு. பிரியாத வரம் வேண்டும்னு கேட்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக. நல்ல மனது கொண்ட விருச்சிக ராசி நேர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நேர்களுக்கு உண்டு. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஜூலை மாதம் 30ஆம் நாள் 2026 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. வெகு விரைவில், இன்னும் சிறிது காலம் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் மாலை 5:55 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பிரதம திதி இரவு 9:43 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் த்விதியை திதி. சார், இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பிரதம திதியா சார்னு நம்ம நேயர்கள் கேட்கலாம். ஆமாம், நல்ல குடுக்கல் வாங்கல் இருந்தால் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். புனர்பூசம் பூசம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். காலை 10:45 முதல் 11:45 வரை நல்ல நேரம். பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. காலை 9 10:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக தெற்கு. இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. புனர்பூசம் பூசம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே. சார், நம்ம கடகராசிக்கே சந்திராஷ்டமம் போலவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக தெரியுது. அப்போ நம்ம அன்புக்குரிய நேயர்கள், பாசத்திற்குரிய நேயர்கள், நேசத்திற்குரிய நேயர்கள் யாராவது புனர்பூசம் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, சார் சந்திராஷ்டமமா, நான் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நிறம் சொல்லுங்கள், ஒரு கலர் சொல்லுங்கள், கொஞ்சம் நாங்கள் தப்பிச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டால், இன்றைக்கி சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த சாண்டல் கலர் அப்படிங்கிறத உங்கள் வஸ்திரத்தில் பயன்படுத்துறது சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய தீர்வாக இருக்கும். சார், இன்றைக்கி வேற குபேரர் இருக்காரே, குபேரருக்கு பரிகாரமாக குபேரருடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அந்த குபேரனுடைய கதையை இன்னைக்கு படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு கொடுத்துரும். அந்த குபேரர் பொன்னிறத்தில் இருப்பதாகவே சொல்லப்படுது. அதாங்க கோல்டன் கலர். கோல்டன் கலர் ஏறக்குறைய உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய குரு அந்த சந்தன நிறத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, அந்த பொன்னிறத்தை சொல்லக்கூடிய அமைப்புங்கிறதையும் எடுத்துக்கலாம். இந்த கோல்டு கலர், இந்த சந்தன நிறம், மஞ்சள் நிறம் அல்ல, சந்தன நிறம் அல்லது கோல்டு கலர், பலபலன்னு இப்படி இந்த நிறம், இந்த பரிகாரம் டெஃபினட்டாக ஒரு சந்திராஷ்டமத்துக்கு ஒரு எக்ஸம்ஷனாக இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த நிறத்தை பயன்படுத்துவதோ, இந்த பரிகாரங்களை பயன்படுத்துவதோ உத்தமமான பலன்கள் இருக்கும். நிறத்தை பயன்படுத்துவதை விட இந்த குபேரரோட திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அந்த குபேரனுடைய கதையை படிக்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்துக்கு கொடுக்கும். பிரதம திதியிலேருந்து ஒரு சின்ன ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லா ராசி நேயர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சார், பிரதம திதியா சார் இன்னைக்கு? ஆமாம். அப்போ நல்ல காரியங்கள், சுப நிகழ்வுகள், நல்ல குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் மாலை 6 மணிக்கு அப்புறம் தள்ளி போட்டு செய்கிறது உத்தமமான பலன்களை எல்லா ராசி நேயர்களுக்குமே கொடுத்துடும். இப்படி நாள் கிழமை பார்த்து திதி பார்த்து வாழ்க்கை வாழும் வாழ்க்கை சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு
தங்கமே ஞான தங்கமேன்னு லேசாக முட்டிக்கொள்ள வேண்டிய தருணங்கள். இரும்பு பொருட்களில் மோதிக்கிறது, மரப்பொருட்களில் மோதிக்கிறது, மோதி விளையாடுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ மோதினதுக்கு அப்புறமா ஐ அப்பாலஜைஸ், ஐ எம் சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன். எப்போவுமே பணிவுடன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு அதே மாதிரி ஒரு தவறு செய்துட்டால் ஆமாம் ஆமாம் முருகா தப்பு பண்ணிட்டேன், முருகா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த தவறை நினைத்து உணரக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். தப்பு கணக்கை போட்டு தவித்தேனே அப்படிங்கிறது டைட்டில் கார்டில் எழுதலாம் போல இருக்கே மேஷத்துக்கு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படும். அதாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு இந்த மரியாதை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் தூங்க முடியாது, பெறல முடியாது. பார்த்தாங்க நம்மக்கிட்ட வந்து அவங்க பேசுவாங்கன்னு பார்த்தா பேசாமலே போயிட்டாங்களே, நாம் எப்படி இறங்கி போய் பேசுறது? கெத்தை விட்டுட்டு போய் பேச முடியுமா? ரிஷபராசி நேர்களே இன்னைக்கு கெத்தாக வலம் வர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் உயர்த்தி காணப்படும். செல்ஃப் எஸ்டீம், ப்ரௌடான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பெரிய ரிலீஃப் இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி மிதுனராசி நேயர்களுக்காக காத்திருக்கு. மாலை சூடும் வேலை அப்படின்னு கூட சொல்லலான்னா பார்த்துக்கங்களேன். அப்போ சார் மாலை பொழுதா சார், சந்திரன் கிளம்பி போகிற பொழுதா சார், சந்திரன் தரப்போகிற பொழுதா சார், சந்திரன் தரப்போகிற நல்ல செய்தியா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு வெற்றி செல்வன், வெற்றி செல்விங்கிற பெயர் அடையாளமாக கிடைக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரை எங்கே நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, ராசி பலன் நொந்ததடா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். நீங்கள் இன்னைக்கு யாருக்கிட்டையாவது சாரி கேட்கல, நான் உங்களுக்காக ராசி பலன் சொல்லலை, அப்போ சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, அப்பாலஜைஸ், கொஞ்சம் கத்தி பேசிக்கிட்டேன், என்ன பண்ணுறது, நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போய் பேசணுமா அப்படின்னு எப்போவுமே எதுக்காகவும் என் காலை கீழே வச்சதில்லை, நான் தலை குனிந்ததில்லை, என் தலை கவிழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவுந்து தான் நிற்கும். நிமித்தி விட்டுக்கங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, அப்பாலஜைஸ், ஐ எம் சாரி. இதனால் நம்ம தப்பாக போகிறதில்ல. சந்திரன் தப்பாக போயிடுறாரு, அப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சார் இப்படி தான் என் இயக்கம் இருக்குமா சார்? சந்திரன் மனோகாரகனா சார்? சந்திரன் தடுமாறும் போது நானும் தடம் மாறுவேனா, தடம் பிறல்வேனா அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவுக்கு இருக்கும். எப்போ நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்கறது, ஸ்நேகிதர்களை பார்க்கறது, ஸ்நேகிதிகளை பார்க்கறது, நாங்கள் ஊருக்கு போக வேண்டாமா, லீவெல்லாம் வேண்டாமா, ரெஸ்ட் எல்லாம் வேண்டாமா, டிக்கெட் புக் பண்ண வேணாமா, பிளானிங் அக்காமடேஷன்லாம் தெரிய வேணாமான்னு கேட்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு வேண்டாத தருணம், வேண்டாமிருதம் அப்படிங்கிறதெல்லாம் அமிர்தம் தான். ஆனால் கடகராசி நேயர்களே இன்னைக்கு அமிர்தம் வேண்டாம்னு சொல்ல வேண்டிய நிலை. நீங்களும் இன்னைக்கு நாளினுடைய மீட்டிங், அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதோ ஒன்று கேன்சல் செய்து வேண்டாம். காலையிலே ஆரம்பிக்கும் போதே இந்த ஆள் பிரதமன் வேற சொல்லிட்டாரு. அப்போ பிரதமை திதியை கருத்தில் கருதி, சந்திரனுடைய ஸ்தானத்தை கருத்தில் கருதி வேண்டாம்னு கேன்சல் ஆகிறதோ தள்ளி போடுறதோ அவாய்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் வேண்டாமிருதமாக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணைக்கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு. சார் இந்த அன்பு, பாசம், பந்தம், ஸ்நேகிதிகள் இவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு என்ன பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த உறவுகளை சம்பாதித்தேனா, இந்த நட்பை சம்பாதித்தேனா, நட்பின் இலக்கணமாக திகழ வேண்டிய ஒரு தருணம். ஓடி ஓடி உழைக்கணும், நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்கணும், ஸ்நேகிதிகளுக்கு கொடுக்கணும். ஒரு தடவை வாழ போகிற வாழ்க்கை, இதில் நான் வேறு ஏதாவது கன்சிடர் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீ கேட்டால் நான் மாட்டேன் என்று சொல்வேன் கண்ணா. உங்கள் ஸ்நேகிதிகள் நீங்கள் கேட்ட உடனே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி நாளினுடைய அமைப்பில். அப்போ சேர்ந்தே போகிறது, சேர்ந்தே சாப்பிட்றது, சேர்ந்தே ஷாப்பிங்கு, எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க, எனக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டுருங்க அப்படிங்கிறது. ஆர்டரே பெரிய ஆர்டராக வரும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கலக்குதேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். என்னது? வயிறு கலக்குதேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்பா போட்டிங்களா, இன்னைக்கு குண்டை தூக்கி போட்டுட்டீங்களா, நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படா இவர் கவுக்க போகிறாரு அப்படின்னு. இன்றைக்கி கொஞ்சம் உங்களை கவிழ்த்து தான் விடுவாங்க. இந்த இணைந்த கைகள்,
பிரிந்த கால்கள் இப்படிலாம் சொல்ல வேண்டிய தருணங்கள். ஃபெவிகால் எடுத்து என்ன ஒட்டவா வைக்க முடியும்? போகிறவங்க போகட்டும், கோட்டையில் கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இருந்தாலும், சின்ன கழக்கம், ஒரு தவிப்பு, ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லேசாக கவுத்து விட்ருவாங்க. யாரை நம்பியும் எந்த உத்தரவாதமும் கொடுக்காதீங்க. ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, உபேர், ரேப்பிடோ இதிலெல்லாம் புக் பண்ணால் கூட காலதாமதமாகவே இருக்கும். கேன்சலேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஆமாம் சார் ரிஜெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கே, செவுத்துல அடிச்ச பந்தாட்டம் வருதே, ரப்பர் பந்தாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு. லப்பர் பந்து நல்லா இருக்கும், ஆனால் செவுத்துல அடித்த பந்து தப்பாக இருக்கேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும். கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி செவுத்துல அடித்த பந்தாட்டம் தான் திரும்பி வருவீங்க, திரும்பி பார்ப்பீங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை பிரயாணங்கள் சுகந்தன்னன்னு சொல்கிற அளவுக்கு இந்த விசாலக்கிழமை சந்தைக்கு சுற்றி பார்க்கல, இந்த விசாலக்கிழமை சந்தைக்கு நம்ம போகலை அப்படின்னாலே கொஞ்சம் பரிதவிப்பு இருக்கும். மடங்கள், தெய்வத்தினுடைய ஆலயங்கள், தரிசனங்கள், மகான்களோட வழிபாடு, மகான்களோட சரித்தம், நான் போயே தான் தீரணும், அடிப்பிரதர்ஷனம் செய்யணும், மௌன விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு மௌனமாய் பிரதர்ஷனம் வருவதும், அடிப்பிரதர்ஷனங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு. சகுன சாஸ்திரம், சகுன நிமித்தங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை சந்திக்கும் போது நீ எங்கப்பா இங்கே ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். மீசக்கார நண்பா, உனக்கு பாசம் அதிகண்டா, அதை விட ரோசம் அதிகண்டா அப்படின்னு சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள். பிரியாத வரம் வேண்டும்னு கேட்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக ஒன்று. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ட்ராவல் தான், ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் இந்த இங்கே தான், இந்த கிட்டத்தில் இந்த இவத்துண்ட தான், போனோன்னே வந்துடுறேன், வந்தோன்னே போயிடலாம். அதே மாதிரி ட்ராவலில் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஸ்வீட்ஸு. ஒருத்தரை பார்க்கும்பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. எப்படி நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும்ல, நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வரணும்ல, இப்படி கொடுக்கணும்னு நல்ல மனது கொண்ட விருச்சிகராசி நேயர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள். உறவுக்கு கை கொடுப்போம், சிநேகிதர்களுக்கு நிறைய இனிப்பு பொருட்கள் கொடுப்போம், மலர்கள், மாலைகள், ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் இது போன்ற பொருட்கள் விநியோகம் செய்ய வேண்டிய தருணம். இந்த விநியோகஸ்த உரிமைங்கிறது இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள். அப்போ இந்த வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் கண்டு ரசிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். நல்ல இசை அப்படிங்கிறதும் இன்றைக்கி ரசிக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும். நல்ல செமராகம்பா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய ஒரு நிலை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை, உழைப்பு, உயர்வு, கடமை வீரன், கடமை வீராங்கனை, கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. பொன்னி நதி பார்க்கணுமேன்னு இந்த ஆடிப்பெருக்கு விழா எப்படி எங்கே அப்படிங்கிற முடிவெல்லாம் வந்துடும். அதே மாதிரி ஆலய தரிசனங்கள், அம்மன் வழிபாடு, அம்பாள் தரிசனங்கள், நாளைக்கு இதற்கான பிரயாணம் என்ன, யார் கூட சேர்ந்து போகலாம் என்ன, இந்த மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக டிசைட் பண்ண வேண்டிய தருணம் இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன சண்டே சமாதானமாச்சா ஆச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஆழங்கட்டி மழை கழக்க வந்தாச்சா, டுவிட்ட மனசு பழம் விட்டு சேர்ந்தாச்சு, ஆச்சு 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 அப்படின்னு சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் சந்தோஷம் தர வேண்டிய தருணம். இந்த எலி ஏண்டா காரணத்தோடு ஓடிச்சு, அது உதாரணத்தோடு தான் ஓடிச்சுன்னு தென்னாலியாக சொல்ல வேண்டிய தருணம். அட தக்காளி இது தெரியாமல் நமக்கு போச்சே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு. அப்போ உடன் இருப்பவர்கள், குடும்பத்தில் உடன் இருப்பவர்கள், வெளி வட்டாரத்தில் உடன் இருப்பவர்கள், உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம், இது சேர்ந்த கூட்டம் தானே தவிர மகர ராசி நேயர்களே சேர்த்த கூட்டம் இல்லை. உங்கள் திறமைக்கான பரிசு இன்னைக்கு நாளினுடைய முடிவில் நிச்சயம் உண்டு. அட்வான்ஸ் சந்திரனே அட்வான்ஸ் ஆகி போயிட்டுருக்கார். அப்போ நீங்கள் எங்கே நின்னாலும் சரி, ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட், ஒரு விஐபி சந்திப்பு நிச்சயம் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கழுத்து வலிக்குது, பிடரி பகுதி வலிக்குது, முதுகு பகுதி வலிக்குது, யாராவது அமுத்தி விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு அமுத்தி விட்டால் நல்லா இருக்குமேன்னு ஜூலையில் சொன்னால் எப்படி? அப்போ இந்த மசாஜ் சென்டர்ஸ், ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ்,
இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு கடுமையாக படியில் ஏறி தான் இறங்கிடுறது, லிஃப்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு துடிப்புடன் இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு துடிப்புடனே நாள் அப்படிங்கிறது இருக்கும். மாத கடைசியினுடைய பற்றாக்குறை. சிலுவை போட்ட பீட்டர் அண்ணன், என் கதையை கொஞ்சம் கேளு அண்ணன், சவுக்கார்பேட்டை பாண்டி அண்ணன், சிலுவை போட்ட பீட்டர் அண்ணன், அம்பானியாவை ஆசைப்பட்டு களவாணியாக நான் போயிட்டேன் அண்ணன், கடனாளியாக போயிட்டேனேன்னு கடன் பற்றின ஒரு பாதிப்பு. எப்படி ரொட்டேஷன் செய்கிறது, வாகன விரயங்கள், ஆமாம் சார் எரிபொருளுக்கான விரயங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மச்சிலி இல்லையா, அதாங்க ஃபிஷ்ஷு அந்த ராசி இல்லையா, அப்போ இடம் விட்டு இடம் போகிறதும் மைக்ரேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. அதே மாதிரி மகான்களோட ஆசீர்வாதம். இன்றைக்கி சொல்கிறேன், எந்த மகானோட படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். சாய்பாபா வராரா, ராகவேந்திரர் வராரா, வள்ளலார் வராரா, இல்லை ஆதிசங்கரர் வராரா, இதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம். சார் எனக்கு மகான்கள் தரப்போகிற மெசேஜா, மீனராசிக்கு மகான்கள் தரப்போகிற மெசேஜ், அடடா டைட்டில் கார்டிலே போடலாம் போல இருக்கே மீனராசியை அப்படின்னு. இந்த மச்சிலி அவதாரம் எத்தனை சந்தோஷம், மீன் அவதாரம் கொண்ட பெருமாளே அப்படின்னு சொல்கிற அளவு உங்கள் கம்ஃபர்ட் ஜோனையும் உடைச்சி போய் அன்கம்ஃபர்டபுள் ஜோன்லையும் சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. 3 சக்கர வண்டி, அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள், மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், இவங்களெல்லாம் கடந்து வரும்பொழுது அவங்ககிட்டையும் நாங்கள் சகஜமாக பேசுவோம், அவங்களோட நலம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி காலில் கட்டு போட்டவர்கள், கால் முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இந்த வார்த்தை தான் நம்ம சொல்லணும். இந்த மாற்றுத்திறனாளிகள் இவர்களை சந்தித்து ஒரு 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 நலம் விசாரிக்க வேண்டிய அமைப்பு. ஹலோ சுகமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன். சனி பகவான் உங்களுக்கு வரங்களை அள்ளித்தர போகிறார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானே உங்கள் ராசியில் குருவாக தான் இருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். மீனராசினரே, உங்கள் கர்மத்தை நீங்கள் தீக்கிறதுக்கான ஒரு நாளாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு உதவியாவது, ஒரு தான தர்மமாவது, ஒரு ஹலோ சுகமானு நீங்கள் கேட்கல, நீங்கள் ஒரு தான தர்மம் பண்ணலை, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குபேரரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.